அல்லேலூயா அல்லேலூயா. இது சத்தமா இயேசு நல்லவர் இல்லை? நான் வந்து வாலிபர்கள் நடுவில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் ஜோஸ்வா. கடந்த ஒரு 15 வருடங்களாக பரக்கா யூத் மினிஸ்ட்ரின்னு சொல்கின்ற அந்த பேரில், பரக்கா என்கின்ற அந்த பேரில் நான் வாலிபர்கள் நடுவில் நான் வந்து ஊழியம் பண்ணிட்டு வரேன். தேவன் என்னை அழைத்த விதம், என்னை அழைத்த அழைப்பு, என்னை தொட்ட விதம், என்கிட்ட வந்து பேசின விதம் எல்லாமே ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலைமை. நான் மற்ற ஊழியக்காரங்க மாதிரி நான் என்ன பண்ணல, ஆண்டவர் வந்து என்னை வந்து அழைச்சி எனக்கு நோயிலேருந்து விடுதலை கொடுத்து எனக்கு கடன் பிரச்சனையை இது பண்ணி வச்சு, நீ ஊழியத்துக்கு வாப்பா, நான் உன் நோயை ஃபுல்லாத்தையுமே நான் தீர்க்கிறேன், என் கடன் பிரச்சனை ஃபுல்லாத்தையுமே தீர்க்கிறேன், அப்படி நான் வந்து கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை எனக்கு செஞ்சதுனால நான் ஊழியத்துக்கு வரல. அல்லேலூயா. கர்த்தரை நீ ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு தெரியுமா? நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல். சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாம், சத்தியமாக அந்த வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ங்க கூட அந்த வார்த்தை கூட என்கிட்ட சொல்லுங்க, சொல்லலை. நீ என்னுடைய ஊழியத்தை செய் என்ன சொன்னாரு? நீ என்னுடைய ஊழியத்தை, இது உண்மையில் விதிக்கப்பட்ட கடமை. அவர் என்கிட்ட வந்து கூப்பிடும் போது ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாரு, என் ஜனங்கள் என்னை அறிகின்ற அறியாண்மையினால் சங்காரமாகின்றார்கள். எப்படி? என் ஜனங்கள் என்னை அறிகின்ற அறிவு இல்லாமையினால் சங்கரமாகின்ற. அப்போ நான் சொன்னேன், அவையானவரை யார் செத்தா எனக்கு என்ன? எனக்கே தலைக்கு மேலே 1008 பிரச்சனை. ஆமாம், யார் செத்தா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏசப்பா என்னைய விடவே இல்லை. மறுபடி என்கிட்ட நான் வந்து நின்றுக்கிட்டு ஆண்டவர் வந்து ரொம்ப அழகான எங்களை கூப்பிடலாங்க அழ ஆரம்பித்தார். அழுதுகிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளமும் தினம் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பார். நான் அந்த அழுகையின் குரலை கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் சிரிக்க வைக்கவே என்னால் முடியலை. அவருடைய பாரத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடிய மாட்டேங்குது இல்லை? இன்னைக்கு எனக்கு தெரியல, இன்னைக்கு எத்தனை பேர் அந்த இயேசு கிறிஸ்துவோடைய பாரத்தை அறிய முடியுது? கையத்துக்கு சொல்லுங்களேன். எப்போ நான் ஜெபம் பண்ணும் போது நான் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய பாரத்தை நான் அறிஞ்சுதான் ஜெபிக்கேன் சொல்லுங்க.